subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான காவிரி கலை தொடர்பாக நம்பிக்கையாளர்களே, இன்று திரு அவை புனித ஸ்கொலாஸ்திகா என்பவருடைய திருநாளை கொண்டாடுகிறது. இவர் புனித ஆசீர்வாதப்பர் பெனடிக்ட் என்பவருடைய உடன்பிறந்த சகோதரி. இவர் ரெண்டு பேரும் இரட்டை குழந்தைகள். புனித ஸ்கொலாஸ்திகா என்ற பெயர் கொண்டவர்களுடைய பெயர் கொண்டவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகாவின் நினைவை கொண்டாட நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அவரை பின்பற்றி களங்கமற்ற அன்புடன் உமக்கு ஊழியம் புரிந்து அன்பின் பயனை பெற்று மகிழ்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 22 முதல் 23 மற்றும் 27 முதல் 30 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டு வருகிறீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும்.
உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோயிலை பற்றி நீ சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உம் கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேயர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. இன்னான்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடகளின் அறைகளான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்தே கொண்டிருப்பர். என் கிடையமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 7 1 முதல் 13 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றுகிறீர்கள். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர்.
அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு, வெளிவேடக்காரராகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவரிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கோர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல் நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன நம்பிக்கை அறிக்கைகளை திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருள்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இன்றைக்கு புனித ஸ்கொலாஸ்டிகா என்பவருடைய திருநாளை கொண்டாடுகிறபடியினாலே இந்த புனிதையை பற்றி நாம் தியானிக்கலாம். புனித ஸ்கொலாஸ்டிகா கிபி 480 ஆண்டு இத்தாலியிலே பிறந்தார். இவருடைய உடன் பிறந்த சகோதரர் தான் புனித பெனடிக்ட் என்ற ஆசீர்வாதப்பர். இவர்கள் இருவரும் இரட்டை குழந்தைகள். ஸ்கொலாஸ்டிகாவினுடைய குடும்பம் மிக வசதியான குடும்பம். பெற்றோரின் இறப்புக்கு பிறகு எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு மோண்டே காசினோ என்ற இடத்தில் இருந்த ஒரு துறவு மடத்தில் துறவையாக இவர் சேர்கிறார். இவருடைய சகோதரர் ஆசீர்வாதப்பரோ ரோமை நகருக்கு சென்று மேற்படிப்பை கற்றுக்கொண்டு சுபியாகோபு என்னும் இடத்தில் துறவர சபையை நிறுவினார். இது ஸ்கொலாஸ்டிகா இருந்த துறவு மடத்திற்கு வெகு அருகில் இருந்தது. ஸ்கொலாஸ்டிகாவும் ஆசீர்வாதப்பரும் ஒருவர் மற்றவர் மீதான சகோதர பாசத்தில் மிகச் சிறப்பாக வளர்ந்து வந்தவர்கள். இவர்கள் இருவரும் ஒவ்வொரு ஆண்டும்
தவக்காலத்திற்கு முன்பாக ஒரு நாள் கூடி அன்றைய நாள் முழுவதும் ஆன்மீக செயல்பாடுகளை குறித்து பேசுவார்கள். சபையினுடைய செயல்பாடுகளை குறித்தும் பேசுவார்களாம். அதன் பிறகு இருவரும் தங்கள் துறவு மடத்திற்கு போய்விடுவார்கள். இவர்கள் இருவருடைய கடைசி சந்திப்பு எப்படி இருந்தது என்பதை புனித பெரிய கிரகோரியார் பின்வருமாறு எழுதுகிறார். ஒரு முறை இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது மாலை நேரம், அதாவது இருவரும் பிரிந்து போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஸ்கொலாஸ்டிகா தன்னுடைய சகோதரனை விட்டு பிரிய மனமில்லாமல் இருந்தார். ஏனென்றால் தன்னுடைய இறப்பு நெருங்கி வந்து விட்டது என்பதை இவர் உணர்ந்தார். அதனால் இவர் தன்னுடைய சகோதரனோடு இன்னும் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவரோ நேரம் கடந்து பேசுவது நமது சபை ஒழுங்கிற்கு எதிரானது என்று சொல்லி நான் உடனே புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஸ்கொலாஸ்டிகாவோ தன்னுடைய சகோதரனோடு எப்படியாவது இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அவர் இறைவனிடம், என்னுடைய சகோதரன் இந்த இரவு முழுவதும் என்னோடு இருக்க வேண்டும், அதற்கு நீங்கள்தான் ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார். இவ்வாறு மன்றாடிய பின் சில வினாடிகளில் கடவுள் இடியுடன் கூடிய மழை பெய்ய செய்தார். இதை கண்ட ஆசீர்வாதப்பர் தன் சகோதரியிடம், என்னம்மா இப்படி பண்ணிட்டியே, எதற்காக இப்போது மழைக்காக ஜெபம் செய்தாய்? நாம் இருவரும் இப்படி நேரம் கடந்து பேசுவது சபை ஒழுங்கை மீறிய காரியம் அல்லவா என்று கேட்டாராம். அதற்கு அவங்க சொன்னாங்க, என்னுடைய இறப்பு நெருங்கி வருவதை நான் உணர்ந்தேன், அதனால்தான் நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னீர்கள், ஆகவேதான் நான் கடவுளிடம் ஜெபித்தேன் என்று சொன்னாராம். பெரியமானவர்களே, இவர் இப்படி சொன்னதை கேட்ட பின்பு ஆசீர்வாதப்பரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அதன் பிறகு அந்த இரவு முழுவதும் ஆன்மீக செயல்பாடுகளை குறித்து பேசினார்கள். பொழுது விடிந்ததும் இருவரும் தங்களுடைய துறவு மடத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். இதற்கு பின் 3 நாள்கள் கழித்து ஆசீர்வாதப்பர் தன்னுடைய துறவு மடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே ஸ்கொலாஸ்டிகாவுடைய ஆன்மா ஒரு புறாவினுடைய வடிவத்திலே விண்ணகத்திற்கு ஏறி சென்றதை உணர்கிறார். எனவே தன்னுடைய சகோதரி இறந்துவிட்டார் என்பதை உணர்ந்து அவர் இருந்த துறவு மடத்திற்கு சென்று அவரை நல்லடக்கம் செய்தாராம். பிரியமானவர்களே, 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளிலே திரு அவை பற்றிய எண் 50 பின்வருமாறு நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் திரு அவை எண் 50. கிறிஸ்துவின் 2வது வருகையின் போது புனிதர்கள் திரு அவை முழுவதும் அன்பு நிறை உன்னத பேரின்பத்தில் இறை அன்பையும் பலியான செம்மறியையும் ஆராதிப்பார்கள். கிறிஸ்துவினுடைய 2வது வருகையின் போது புனிதர்களின் திரு அவை முழுவதும் அன்பு நிறை உன்னத பேரின்பத்தில் இறைவனையும் பலியான செம்மறியையும் ஆராதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதாம். பிரியமானவர்களே, ஸ்கொலாஸ்டிகாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது என்ன என்றால், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்திலே நாம் காட்ட வேண்டிய அன்பு. ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு பக்கத்திலே ஒரு மலை, அந்த மலையினுடைய உச்சியிலே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருந்ததாம். அந்த கோவிலுக்கு ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள் வந்து போவார்கள். ஒரு நாள் அந்த கோயிலுக்கு ஒரு பணக்காரர் வருகிறார். அவர் மலை அடிவாரத்திலிருந்து உச்சிக்கு ஏறி செல்கிறார். கொஞ்ச தூரம் சென்றதும் அவருக்கு மூச்சு வாங்கியது. ஆனால் அருகிலேயே ஒரு சிறுமி தன்னுடைய முதுகில் கால் ஊனமுற்ற தன்னுடைய தம்பியை தூக்கி கொண்டு வேகமாக ஏறிக்கொண்டிருந்தாராம். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன அந்த பணக்காரர் அந்த சிறுமியை நிறுத்தி, உன்னால் மட்டும் எப்படி முதுகில் ஒரு சுமையை வைத்துக்கொண்டு இந்த மலையில் இவ்வளவு வேகமாக ஏற முடிகிறது என்று கேட்டாராம். அதற்கு அந்த சிறுமி சொன்னாள், இது என்னுடைய தம்பி, இவனை நான் மிகவும் நேசிக்கிறேன், அதனால்
இவன் எனக்கு ஒரு சுமையாக தெரியவில்லை. இவன் என் தம்பி, இவனை நான் உயிருக்கு உயிராய் நேசிக்கிறேன், அதனால் இவன் எனக்கு ஒரு சுமையாக தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக மலையை நோக்கி ஏறினாராம். ஆம் பிரியமானவர்களே, அன்பிருந்தால் யாரும் எதுவும் நமக்கு சுமையாக தெரியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே உண்மையான சகோதர சகோதரிகள் மத்தியிலே அன்பு இருக்கிறதா? புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 19-20 வசனங்களிலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4:19-20. கடவுளே முதல் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை என்று கூறுகிறார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களிலே சகோதர சகோதரிகள் மத்தியிலே நாம் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நமக்குள்ளாக இருக்கிற மனஸ்தாபங்களை, சண்டை சச்சரவுகளை, பிணக்குகளை எல்லாம் வேறறுத்துவிட்டு ஒற்றுமையாக வாழக்கூடிய அருளை நாம் கேட்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரியவுமை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவன், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது
வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. இந்த உமது பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதமான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித சொலாஸ்திகா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு
நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிபிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித ஸ்கொலாஸ்டிகாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான சகோதர அன்பில் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 20-21 வசனங்களை
வாசித்து தியானித்து ஜெபித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் அன்பு நம்மை எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் களித்திடுவோம் யார், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. ஜீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நீய உள்ளத்துடனேயாய் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் இங்குள்ளதோ, அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ, அங்கே இறைவன் இருக்கின்றார். நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.